இப்போ உதாரணத்துக்கு பிரிட்டன் இருந்து பவர் ஷிஃப்டிங் ஆச்சு, பிரிட்டன்கிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு பவர் ஷிஃப்டிங் ஆச்சு. சூப்பர் பவருங்கிற அந்த அந்தஸ்ட்டு அமெரிக்காவுக்கு தூக்கி பிரிட்டனு ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணிச்சு. அது யார் பேச்சு கேட்டு பண்ணிச்சுங்கிறது நம்ம தஜ்ஜால் பேச்சு கேட்டு தான் அவங்க பண்ணி, தஜ்ஜாலுடைய வழிகாட்டுதல் படி தான் நடந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும், இஸ்ரேல் அமெரிக்காவிலேருந்து இஸ்ரேலுக்கு பவர் ஷிஃப்டிங் ஆகும். அப்போ அமெரிக்காவிலேருந்து எப்படி இஸ்ரேலுக்கு பவர் ஷிஃப்டிங் ஆகும்? ஏன்னா அமெரிக்கா உளுந்தா 2ஆம் நம்பரில் யார் இருக்கா? இவர் அண்ணாதுரை செத்தார், செத்தவொன்னே 2ஆம் நம்பரில் யார் இருந்தா? வேறு ஆட்கள் இருந்தாங்க, அன்பழகன் இருந்திருக்கிறார், வேறு ஆட்கள் இருக்கு. அப்போ 5ஆவது இடத்துல இருக்கிறவங்க கொண்டாந்து மொதல் இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னா 2ஆவது இடத்துல இருக்கிறவன், 3ஆவது இடத்துல இருக்கிறவன், 4ஆவது இடத்துல இருக்கிறவங்கலாம் ஆல்ரெடி அவன் கேமை விட்டு வெளியே போகணும். அப்போ 2ஆவது இடத்துல அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு நிகரான பொருளாதாரம் எது? சைனாவுடைய பொருளாதாரம். அதை டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லாக வந்து கொரோனா பரவுது. யூரோப்பியன் யூனியன் வந்து ஃபுல்லாக காலி பண்ணுறாங்க. இம்ரான் ஹுசைன் என்ன சொல்கிறாரு, அடுத்த வர்ற போரில் யூரோப்பே இருக்காதுங்கிற. இங்கிலாந்து, பிரிட்டனு, ஃப்ரான்ஸு இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இட்டாலி ஒன்றும் இருக்காது, பஸ்பமாக போயிடும், நியூக்ளியர் பாம் அங்கே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் வேற சொல்லுவார், இந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க பொழைச்சிங்க, ஊரை விட்டு காலி பண்ணி போயிருங்க அப்படின்பாரு. தப்பி பொழைக்கிற நாட்டில் இந்தியா பொழைக்கும், இஸ்ரேல் பொழைக்கும், அரபு கண்ட்ரிஸில் பொழைக்கும், அந்த மாதிரி சைனா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பொழைக்கும், அவ்வளோதான் மொத்தத்தில். ஆனால் சூப்பர் பவராக நிற்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இழந்துருக்கணும். யார்? இந்த காம்படிட்டரே இருக்கக்கூடாது. இப்போ சைனாவில் எடுத்துங்க, பொருளாதாரம் டோட்டலாக கிராஷ். எந்த ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான் அவங்களுக்கு மெயின். எந்த பொருளும் உற்பத்தி வெளி போகிறது கிடையாது. சைனாவோட எல்லா நாடுமே உலக நாடுகள் தொடர்பு துண்டிச்சிருச்சு. இதுதான் வந்து இது ஒரு அஜெண்டாவும் கூட. அதாவது நடக்கிறத வச்சு பார்க்கும்போது யாருக்கு சாதகமாக போயிட்டுருக்குன்னு தெரியணும்ல. நடக்கிற நிகழ்வு அதுதான். கொலை நடந்தவுடனே மோட்டிவேஷன் தானே பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குற்றம் நடந்தவுடனே அதோடைய பெனிஃபிஷரி யார், இதனால் யாருக்கு பயன் கிடைச்சது அப்படின்னு பார்த்து தான் அதை வந்து குற்றத்துடைய யார் குற்றம் செய்திருக்கலாம்னு சொல்லி ஒரு கெஸ் பண்ண முடியும். ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டுலாம் செய்ய மாட்டான், நான் தான் பரப்பினேன் அப்படின்னு யாராவது சொல்லுவானா? அப்படிலாம் சொல்ல மாட்டான். ஆனால் சில விஷயங்களை வச்சு நாம் முடிவு பண்ணலாம். அப்போ இந்த அதான் சொல்கிறேன்ல, இந்த இன அழிப்பு அப்படிங்கிற அந்த இது சொன்னல, மொத்த மனித இனத்தையும் அவன் அழிக்கிறதா நினைக்கிறான். வெள்ளைக்காரர்களும் அதுவும் இஸ்ரேலுக்கு தோதான வெள்ளைக்காரர்கள் தவிர்த்து வெள்ளைக்காரர்களே 2ஆக பிரிப்பான். இந்த மனசாட்சி இருக்கிறவன், இவன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன், மனித இனத்தை கொல்லக்கூடாதுன்றான்ல, அவனையும் கொல்லு. ஏன்னா இவன் நியாயம் தர்மம்லாம் பேசுகிறான், மனிதாபிமானம் பேசுகிறான், அவனும் இந்த நம்ம வழிக்கு இடைஞ்சலாக இருப்பான், அவனையும் நீக்கு. அப்போ இதெல்லாம் பண்ணுறான். இப்போ இந்த புத்தி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிரௌனுடைய புத்தி. அவன் தான் பண்ணுறான். இது பார்த்தீங்கன்னா 17ஆம் அத்தியாயத்தில் 103ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனித இனத்தையே அழிச்சிட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டை வச்சுக்கிட்டு நான் உலகத்தில் வாழ போகிறேங்கிறது ஒரு கனவு இவன் கண்டுட்டுருக்கிறானுங்க. யார்? இந்த வெள்ளை ஏகாதிபதி, இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் எண்டாக அதை பண்ண போகிறாங்க. வேலை செய்கிறதுக்கு நாம் தேவைப்பட்டோம், கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நாம் கேள்வி கேட்குறோமா? நாம் வந்து இப்போ கேள்வி கேட்குறோமா? எங்களை ஏமாத்தின மாதிரி தெரியுது, ஏதோ சுதந்திரம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஜாங்கிரி காமிச்சிட்டு எங்களை ஏமாத்தின மாதிரி முட்டாளாக்கின மாதிரி தெரியுது அப்படிங்கிற. ஓ, தெரிஞ்சு போச்சா, அப்போ உனக்கு வேறு தான் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டியா? எந்திரிச்சிட்டியா? முழிச்சுக்கிட்டியா? சரி, ரைட், ஓகே, அப்போ உனக்கு வேறு ஐட்டம், புது ஐட்டம் இருக்குது தம்பி, அதை அவுத்து விடு அப்படிங்கிறான். அந்த மாதிரி இவங்க நெக்ஸ்ட் லெவல் திங்கிங் இவங்க போயிட்டாங்க. இந்த திங்கிங் யாருதுன்னா ஃபிரௌனுடைய திங்கிங். இவன் பிரமிடை போட்டு தானே வச்சுருக்கான். நம்ம ஐடியாலஜி இவர் தான், ஃபிரௌன் தான். ஃபிரௌன் என்னென்ன செஞ்சானோ அதைத்தான் இன்னைக்கு இந்த ஜப்பாரீன்கள், அடக்குமுறையாளர்கள் எல்லாருமே பின்பற்றுறாங்க. இந்த ஜப்பாரீன்கள், அடக்குமுறையாளர்கள்லாம் யாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுறாங்க? பெருமை அடிக்கிறதுல இப்லீஸு, அடக்குமுறை பண்ணுறதுல ஃபிரௌன். இந்த 2 பேருடைய வழிமுறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வழிகாட்டுதல் தஜ்ஜால் தான் வேதம் அவங்களுக்கு. இந்த 3 பேருடைய ஃபாலோஅப் தான் பண்ணுறாங்க. அல்லாஹ் சொல்கிற 17ஆம் அத்தியாயத்தில் 103ஆம் வசனத்தில், இறுதியில் ஃபிரௌன் மூசாவையும் பனி இஸ்ராயல்களையும் பூமியிலிருந்தே பிடுங்கி எறிந்துவிட நாடினான். ஆனால் நாமோ அவனையும் அவன் கூட்டத்தாரையும் ஒன்றாக அழித்து விடுவோம். அவன் சொன்னல, உலகம் வந்து எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. எப்போ எல்லாம் ஆக்ஷனில் இறங்குவான் தெரியுமா? எப்போ அவனுடைய அடியார்களை பாதுகாக்க நாம் தவறிட்டோமோ, நாம் பாதுகாத்துருக்கணும் பலவீனர்களை, நாம் பாதுகாக்கலை. அவங்கள பாதுகாக்கிறது யார் மேலே கடமை? ஏன்னா அவங்கள பலவீனராக படைச்சது அல்லாஹ். பலவீனராக படைத்தான். எதுக்கு படைத்தான்? பலம் பொருந்திய சில நல்லடியார்கள் இருக்காங்க, அவங்க உன்னை காப்பாற்றுவாங்க
அப்படின்னு சொல்லி எல்லாம் படைச்சு ஒரு எக்ஸாமுக்கு வச்சான். ஆனால் அந்த எக்ஸாமில் நாம் படுகேவலமாக தோத்துட்டோம். இப்போ நம்முடைய தோல்வியின் காரணமாக முழு மனித உலகம் அழியிறதுக்கு எல்லாம் விடமாட்டான். அதுதான் எல்லாம் வந்து இங்கே ஃபிரௌனுடைய இந்த இதை பற்றி சொல்கிறான். ஃபிரௌன் இப்படி பிளான் பண்ணால், ஃபிரௌன் வந்து பூமியிலிருந்து வெளியேற்றுறதுலாம் பிளான் பண்ணல, கோரிக்கையாக தானே பனி இஸ்ராயேலை எங்களை அனுப்பிச்சிட்டு, பனி இஸ்ராயேலை நீ போட்டு நசுக்கிற, அடிமை பண்ணி வச்சிருக்கிற, எங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுரு. மூசா நபி கேட்டது, அவன் அடிமைத்தனத்திலிருந்து ரிலீஸ் ஆகி நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறோம், சுதந்திரம் தானே, உலகத்தை விட்டே கொடுக்க போகிறேன், எனக்கு இல்லைன்னா எவனுக்கு இல்லை நீங்கள், இதுதான் கண்டிஷன். இப்போ இதே தானே இவங்க பேசுகிறேன். இப்போ நம்ம முடிச்சிட்டோமா, ரூல்ஸ் பேசுகிறோமா, நீ என்னென்ன ஏமாத்தினேன்னு பட்டியல் போடுறோமா, பாரு இலுமினாட்டி தத்துவம் அது இதுன்னு போடுறோமா, அது பரவிட்டே இருக்கா, ஏய் மாப்பிள்ளை முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாம் இவங்களுக்கு கீழே என்னைக்கு நம்ம அடிமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு வருதோ அந்த நேரத்தில் நம்மளை காலி பண்ணுறது தான் இவங்களுடைய சுன்னத்து. யாருடைய சுன்னத்து? ஃபிரௌனுடைய சுன்னத்து. ஆனால் அல்லாஹ்வுடைய சுன்னத்து என்ன, இப்போ இந்த முடிவு நீ எப்போ எடுக்கிறியோ, நம்மளை சுரண்டி அடிமை பண்ணி வாழ்கிற வரைக்கும் அல்லாஹ் கம்முன்னு பார்த்துட்டு இருப்பான். சரி போ இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு. நம்ம மேலே கை வைக்கிற நிலைமைக்கு இவன் வந்துட்டான் அப்படின்னா, பலவீனர்கள் மேலே கை வைக்கிற நிலவுக்கு ஜப்பாரியன்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் அழிச்சிருவோம். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. இப்போ இந்த இறுதி யுத்தத்துக்கு இது ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த இதெல்லாமே அதோடைய ஒரு அஜெண்டாவும் தான் இது. என்னது, கரோனா வைரஸு இது மாதிரியான ஒரு இது என்னதான் இவங்க நமக்கு எதிராக சதி திட்டங்கள் பண்ணாலும் அல்லாஹ் அனுமதிக்காத வரை நம்மளை எந்த சதி திட்டமும் ஒன்றும் பண்ணாது. ஒரு விஷயம் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், இந்த கரோனா வைரஸ் அல்லாஹ்வால் நமக்கு கொடுக்கப்பட்டது தான். இவர்கள் அதை பரவ விடப்பட்டிருக்காங்க, பரப்புறாங்க, அவ்வளோதான். உருவாக்குனது யார்? அது நோய் அல்லாஹ்வுடையது தான். அதை ஜெனட்டிக் மாடிஃபைட் பண்ணுறானுங்க. அந்த வைரஸை பிடிச்சி, புரியுதா, ஒரு வியாதி வந்து லேபில் வச்சு அவங்க பிடிச்சி தான் மாடிஃபைட் பண்ணுறாங்க. கோழி எப்படி கரெக்ட் பண்ணுறாங்களோ, எப்படி விதைகளை வந்து கரெக்ட் பண்ணுறாங்களோ, ஆல்ரெடி இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில நோய்களை எடுத்து அந்த நோயை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க. வேகமாக பரவுற மாதிரி, அவங்க இந்த சூழ்நிலையில் பரவுற மாதிரி அதை பண்ணுறாங்க. இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், பூமியில் ஏற்படுகின்ற அல்லது உங்கள் மீது இறங்குகின்ற எந்த துன்பமானாலும் அதனை நாம் உருவாக்குவதற்கு முன்பு அதை குறித்து நமது ஏட்டில் எழுதாமல் இல்லை, அப்படி செய்வது அல்லாஹ்வுக்கு மிக எளிதானதாகும் சொல்லிட்டு 57 அத்தியாயத்தில் 22 சொல்கிறான். எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அல்லாஹ் முன்னாடியே டிசைட் பண்ணிடுறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 64:11 அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் எந்த துன்பமும் ஒருபோதும் ஏற்படுவதில்லை. அவங்ககிட்ட இஸ்னு வாங்கிட்டு தான் கரோனா வைரஸை அட்டாக் பண்ணுது. இவனுக்கு லேபில் செஞ்சிருவானே, அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்கும். கரோனா வைரஸ் எல்லாம் இப்படி செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி மனிதர்களை தீங்கு விளைவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, நீ என்ன சொல்கிற, நான் இவங்களுக்கு உள்ளே பூந்து அட்டாக் பண்ணிட்டா வேணாமா, அது கேட்கும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான், பண்ணிட்டு விடு. இவ்வளோ நாள் இவனுக்கு தீனு பக்கம் திரும்பலை, புரியுதா இல்லையா, தீனின் பக்கம் திரும்பலை, ஃபஸாது இவனுக்கு தடுக்கலை, சும்மா விட்டா என்ன, நான் மட்டும் தடுக்காமல் இருந்தால் என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு கொஞ்சம் பார்க்கட்டும். அதுக்கு ஒரு எண்டு வேணும்ல. எத்தனை நாளைக்கு தான் நாமளும் தடுக்க மாட்டோம், இவங்களும் அவுத்து போட்டு ஆடிட்டே இருப்பாங்க. அப்போ நடுவில் வர்ற ஆபத்துகளையும் எல்லாம் தடுத்துட்டே இருப்பானா? ஒரு வாட்டி எல்லாம் தடுக்காம தான் இருக்கட்டும்ல, என்ன நடக்குன்னு நம்ம தெரியணும்ல. அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான், அது பர்மிஷன் கேட்கும் என்கிட்ட, எந்த ஒரு முசீபத்தாக இருந்தாலும் அது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் நான் கொடுத்துட்றேன் அனுமதி. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த துன்பமும் ஒருபோதும் ஏற்படுவதில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், அல்லாஹ்வை நம்பும் உள்ளத்திற்கு அவன் வழிகாட்டுவான். அப்படி அந்த முசீபத்துகள் வந்தாலும் அவன் வந்து நமக்கு வந்து வழி காமிச்சிருவான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கரோனா வைரஸை பற்றி இந்த கான்ஸ்பிரசி இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நம்மளை தாக்கியிருக்கு. ஏன்? நம்முடைய கைகள் செய்த பாவத்தின் காரணமாக ஃபஸாது மேலோங்கிச்சு. இதுதான் நம்முடைய குற்றம். நம்முடைய குற்றம் இந்த இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம் உம்மத் செஞ்ச குற்றம். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய அனுமதி கரோனா வைரஸுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டோம், நீ போய் அட்டாக் பண்ணு அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பயம் வந்து ஒரு பேனிக் வந்து பரப்பி விட்டுருக்காங்களா, இந்த உலகம் பூரா ஒரு பேனிக் வந்து பரப்பி விடப்பட்டிருக்காங்களா, அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது இன்ஷால்லாஹ் கொஞ்சம் பார்ப்போம். ஒரு பீதி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மரண பீதி வந்து கிளப்பி விட்டுருக்கேன். அப்போ மரண பீதியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து அதான் சொல்கிறோம் இல்லைங்க, நோய் வந்து அல்லாஹ்விடத்துலேருந்து வருது. அதான் மனிதர்கள் உற்பத்தி பண்ணாலும் அல்லாஹ்வுடைய இஸ்ன் இல்லாமல் எந்த ஒரு தாக்குதல் எனக்கு நடக்காதுங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது நமக்கு என்ன இருக்கணும்,
மரணம் பற்றிய அச்சமே நமக்கு இருக்கவே கூடாது. அது நோய் வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வேறு. சும்மா நீ ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டியா? ட்ரீட்மெண்ட் நானும் எடுப்பேன், நானும் ஐசியூ யூனிட்டுக்கு போவேன், நானும் ஆக்சிஜன் வைப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் பீதி இந்த அளவுக்கு பரவ விடக்கூடாது, பீதி நடக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, உங்களுக்கு என்ற வாக்களிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்குது, அது கண்டிப்பாக நடந்தே தீரும், அதை விட்டு சிறிது நேரம் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள். அப்போ சாவு எனக்கு முன்னாடி வராது. கரோனா மூலமாக அது காரணம்தான் மாறி மாறி இருக்கும். எனக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த இடத்துல சாவு எல்லாம் நிர்ணயிச்சிட்டான் அப்படின்னா கரோனா மூலமாகவும் வரும், இல்லை வண்டியில் அடிபட்டும் சாவுவேன், ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சாவுவேன், எனக்கு வீடு இடிஞ்சு விழுந்தும் சாவுவேன், எவனா ஒருத்தன் கொலை பண்ணியும் நான் சாவேன். எப்படியும் எனக்கு அந்த நேரத்தில் சாவு வரும். வழிமுறை தான் மாறும். அந்த வழிமுறையை நம்ம திங்க் பண்ணவே கூடாது. இவங்கிட்ட நம்ம மட்டும் கொரோனா வராமல் இருந்தால் சாவு வரும், நம்மளை மட்டும் இவன் குத்தாமல் இருந்தால் சாவு வரும், நமக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக், நம்ம மட்டும் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணியிருந்தால் சாவு வரும். அல்லாஹ்வுக்கு ஒரு ரீசன், நம்ம காட்டுறதுக்கு பூமியில் ஒரு ரீசன், அவ்வளோதான். தாயின் வயிற்றில் இருக்கும்போது இதெல்லாம் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது. இந்த நம்பிக்கை நம்ம சரியாக பண்ணிக்கணும். அல்லாஹ்வுடைய இஸ்னு கொண்டு நடக்குது, நமக்கு முன்னாடி பின்னாடி சாவு வராது அப்படிங்கிறது நடந்துக்கணும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு உலகம் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். என்னென்னா, சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா இந்த ஹரமை எப்படி நடத்துகிறாங்க இந்த கரோனா வைரஸ் பீதியில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தவாஃப் செய்கிறதுக்கு அனுமதி இல்லை. கிட்ட போய் தவாஃப் செஞ்சு ஹஜ்ருல் அஸ்வத்தை தொடுறதுக்கும், காபாவுடைய அந்த கிலாஃப், இந்த திரைச்சிலை, அதை பிடிக்கிறதுக்கும் அனுமதி இல்லை. ஜம்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஜம்சமில் கரோனா வைரஸ் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக அரிய ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பேசுனாலும் நம்ம அதுக்குன்னு ஒரு உலமாக்கள் இருக்கிறாங்க. இந்த மன்னர்களுக்கு ஒரு புலவர்கள் இருப்பாங்கள்ல, இனிமேல் நீ மாமா மன்னா என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் குர்ஆன் ஹதீஸ் எடுத்துகிட்டு போய் டக்கு டக்குன்னு போட்டு பாருங்கள், புகாரில் 855 ஃபிட் ஆகுது, இது முஸ்லீமில் 4800 ஃபிட் ஆகுது, இதை போட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு புலவர் கூட்டம் இருக்கும். அவங்க புதிப்பாடி அவங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லாம் வர்றாங்க, எப்படி நாங்கள் தவறாக போயிடுவோம் எங்கள் நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. ஜம்சம் தடை, உம்ரா தடை, வெளியூர்வாசி உள்ளூர்வாசி எல்லாருக்குமே தடை, ஈத்திகாஃப் தடை. இப்போ ரம்ஜானுக்கு சர்க்குலர் வந்திருக்கு, ஈத்திகாஃப் தடையாம்மா. உணவுப் பொருள் ரம்ஜானில் ஈத்திகாஃப் இருக்க முடியாது பள்ளிவாசலில், உணவுப் பொருள் எல்லாமே தடை. இப்போ இன்னிலேருந்து ஏர்போர்ட்டு தடை, ஏர்போர்ட்டே மூடிதேன், இருந்தால் தானே வருவீங்க, முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டே தடை. அதை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்கு. கேட்டால் ஹதீஸு, எல்லாத்துக்கும் ஹதீஸ் இருக்குது. ரசூலா சொல்லலாம் இல்லை, நோய் இருக்கிற ஊருக்கு போகாது, அது நோய் இருக்கிற ஊருக்கு, நோயாளி போகக்கூடாது, இது போகக்கூடாது அப்படி. ஆனால் இவங்க தடை பண்ணுறாங்க. இதோடைய சட்டம் என்னங்கிறது இன்ஷால்லா அது கடைசியாக சொல்லுவோம். இது ஒரு கான்ஸ்பிரசின் அடிப்படையில் தான் இது அப்பட்டமாக தெரியுது. எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த காபத்துல்லாவில் ஒரு தடுப்பு வச்சுருக்கிறாங்க. காபாவில் தடுப்பு வச்சுருக்கேன். எப்படி வச்சுருக்கேன்? முக்கோணமாக இப்படி வச்சுருக்கேன். காபத்துல்லா இருக்கிறது ஸ்கொயரு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பெரிய ரவுண்டு வச்சிட்டிங்க, இது ட்ரையாங்கிள் வச்சுருக்கீங்க. காபாவில் இப்படி எடுத்து ஏதோ ஃபிட் பண்ணி மகாம் இப்ராஹிம் அப்படி ஜாயின் பண்ணி அப்படி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறான். அது ஹைட்டாக இருக்குது. மேலேருந்து பார்த்தா பிரமிடுக்குள்ளே காபா இருக்குது. என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? நாங்கள் நம்பிட்டோம் ப்ரொடெக்ஷனுக்காகத்தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புலவர் கூட்டம் நம்புவோம். நமக்கு தெரியுமில்ல, இலுமினாட்டிகள் சிம்பலிசம் மூலமாக தான் மெசேஜ் இந்த உலகத்துக்கு சொல்ல போகிறாங்கன்ட்டு. இது தஜ்ஜாலுடைய கண்ட்ரோலில் காபா வச்சுருக்குங்கிறது சிம்பிளாக தஜ்ஜாலுடைய வழிகாட்டுதல் படி காபா மெயின்டைன் பண்ணுறாங்கிறது சிம்பிளாக தெரியுதில்ல. குரானில் பார்க்குறோம், குரானுக்குள்ளே ஒத்த கண்ணு போட்டு சிம்பிள் வச்சுருக்குறாங்க. மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் அந்த வெளியே போர்டில் அமனுல் ஹரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு என்ன பண்ணுறாங்க, குரானுக்குள்ளே ஒத்த கண். இந்த ஒத்த கண்ணுடைய விளக்கம் என்ன? சரி, நாங்கள் சொல்கிறது இல்லை, இஸ்லாத்தில் ஒத்த கண்ணு எங்கே இருக்குது அது சொல்லுங்கள். உலகத்திலேயே ஒத்த கண்ணு எங்கே இருக்குது? உலகத்திலே ஒரே ஒரு மனிதர் தான் பேசியிருக்கார் ஒத்த கண்ணை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதர் பேசியிருக்கார். எந்த நபிமார்களும் பேசலை. அந்த ஒத்த கண்ணு எது? தஜ்ஜாலுடைய கண்ணு, தஜ்ஜால் ஒற்றை கண்ணுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ எதுக்கு நீ மஸ்ஜித் நபியுடைய செவுத்துல ஒத்த கண்ணை பதிச்சு வச்சிருக்கிறீங்களே? இதுக்கு என்ன ஹிக்மத் அது சொல்லுங்களேன். குரான் புக்கு இருக்குது, புக்குக்குள்ளே ஒத்த கண்ணு போடுறீங்க. அப்போ போலீஸுடைய ட்ரெஸ் இருக்குது, அதில் ஒத்த கண்ணு போடுறீங்க.
அப்புறம் காபத்துல்லாவுடைய ஷேப் இருக்குது, அதுக்குள்ளே கண்ணுக்குள்ளே காபத்துல்லா, ஒத்த கண்ணுக்குள்ளே காபத்துல்லா. இதெல்லாம் சிம்பலைஸ் மூலமாக அதான் அந்த இம்ரான் ஹுசைன் கூட பேசுவார், தஜ்ஜால் காபத்துல்லாவுக்குள்ளே நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் காபத்துல்லாவுக்கு போனால் எங்கே பார்த்தாலும் தஜ்ஜாலாகவே இருக்கான் அப்படின்னு. எங்கே பார்த்தாலும் தஜ்ஜாலே இருக்கான், எங்கே பார்த்தாலும் தஜ்ஜாலுடைய சிஸ்டமு. அது கிளாக் டவர் வச்சுருக்காங்க, பிறை இப்படி. அது பிறையா இல்லை ஃபிரௌன் வணங்கினாங்க அந்த கடவுளுடைய அந்த தலையா? அந்த அது ஒரு காடு இருக்குது, சன் காடுடைய அந்த தலையா? பிறை எப்பயுமே பாருங்க கிராஸாக இருக்கும், பிறை இப்படி தான் இருக்கும். பிறையே முஸ்லீம்கள் பயன்படுத்துகிற பிறையே கிராஸாக வைப்பான், இப்படி வைப்பான் சாட்சி. இப்படி நேராக வைக்கவே மாட்டான் பிறையை. இப்படி நேராக வைக்கிறது என்ன? பிறையா சைத்தானுடைய கொம்பா? இப்போ இந்த சிம்பிள் விளையாட்டு சிம்பிள் தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. எத்தனை டாக்குமெண்ட்ரி இருக்குது யூடியூப்பில். ஃப்ரீமேசன் அவங்களே சிம்பலிசம் வச்சு தான் பேசுகிறாங்க. டாவின்சி கோட்டில் ஒரு கிளாஸே எடுப்பான், சிம்பலிசம் வச்சு எப்படி அந்த அதில் ஃபுல்லாகவே அவங்க டான் ப்ரௌனுடைய அந்த நாவலில் ஃபுல்லாகவே வரும். அப்போ என்ன மெசேஜ் காட்டுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் போட்டிங்க. இப்போ இதை பார்க்கும்போது தான் தெரியுது தஜ்ஜாலுடைய கண்ட்ரோலுக்குள்ளே முழுசாக இஸ்லாமிய உலகம் இன்றைக்கி போயிடுச்சு. அவங்க வந்து கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. இது கூட இந்த ப்ராக்கர் செட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அவங்க கூட போட்டிருந்தார் ஒரு இது. என்ன போட்டிருந்தா அவர் இன்னொரு கூட சொன்னார், என்னென்னா இது வந்து ஒரு கனவு, ரசூலுடைய கனவு வந்து உண்மைப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. மறுமையாளுடைய நெருக்கத்தில் மேட்ச் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா, ரசூலா ஒரு நாள் கனவு பார்ப்பாங்க, புகாரிலே கூட அந்த கனவு வரும். கனவுல பார்ப்பாங்க, ஒரு ஆள் வந்து இந்த சுருட்டை முடி வச்சுக்கிட்டு அவன் வந்து காபத்துல்லாவை தவாஃப் பண்ணிகிட்டு இருப்பான். யார்? தஜ்ஜால் காபத்துல்லாவுக்கு வரமாட்டான்ல, அதுதானே ஹதீஸு. மக்காவுக்கு வரமாட்டான், மதீனாவுக்கு வரமாட்டான். ஆனால் காபத்துல்லாவை தவாஃப் பண்ணுற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கனவு பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஈசா நபி வருவாங்க. இவர் யார் அப்படின்னா மரியமுடைய மகன் ஈசா அப்படிம்பார். அப்போ தஜ்ஜாலுடைய வருகை நெருக்கத்தில் இருக்குது. அதுதான் இந்த காபத்துல்லா தவாஃப் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அவன் தான் தவாஃப் பண்ணிருக்கான், வேறு யாரும் நம்ம பண்ணலையே. அந்த ட்ரையாங்கிள் மட்டும்தானே தவாஃப் பண்ணிகிட்ருக்கு, அந்த பிரமிட் மட்டும்தானே இப்போ தவாஃப் பண்ணுது, வேறு யாருமே இல்லையே. இப்போ எல்லாம் பாருங்கள், அதனுடைய ஒரு இது கூட பறவைகள் எல்லாம் அனுப்பினான் 4 நாளைக்கு முன்னாடி. பறவைகள் வந்து தவாஃப் பண்ணி காரி துப்பிட்டு போச்சு. அப்படியே விட்டையை போட்டு போயிருந்துச்சுன்னா கூட பளிச்சுன்னு மூஞ்சியில் தெளிச்சிருந்தேன்னா கூட அது யூஸ் ஆகிருக்கும். அறிவில்லாத முண்டாங்களா எதையெல்லாம் இது பண்ணுறது. அதுக்கு தலைமை இமாம் நின்று மருந்து அடிக்கிறார், கரோனா மருந்தாமா. எதுக்கு? காபத்துல்லா கிலாஃபுக்கு அடிக்கிறாரு. அது சென்ட் அடிக்க வேண்டிய இதில் எவனுமே தொட உள்ள, அப்புறம் என்னத்துக்கு போய் மருந்து வேறு அடிக்கிறீங்க? அப்போது ஏதோ அசிங்கமாக அருவருப்பாக இருக்குது. எல்லா நாத்திகர்கள்லாம் கேள்வி பண்ணுறாங்க, என்னப்பா அல்லாவுக்கே